தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். தமிழக சட்டசபையில் 2025-2026 ஆண்டுக்கான நிதிநிலை அறிக்கையை தாக்கல் செய்தார் நிதித்துறை அமைச்சர் தங்கம் தென்னரசு. தமிழக சட்டப்பேரவை பட்ஜெட் நிகழ்வுகள் தமிழகம் முழுவதும் உள்ள 936 இடங்களில் நேரடி ஒளிபரப்பு. தமிழ்நாட்டில் பெற்றோரை இழந்த குழந்தைகளுக்கு மாதம் 2000 ரூபாய் உதவித்தொகை வழங்கப்படும். ஆரம்ப நிலையிலேயே புற்றுநோய் கண்டறிதலை அறிய 110 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் நவீன உபகரணங்கள் வாங்கப்படும் என நிதிநிலை அறிக்கையில் அறிவிப்பு. தமிழ்நாடு சட்டப்பேரவையில் பட்ஜெட் தாக்கலை புறக்கணித்து அதிமுக எம்எல்ஏக்கள் வெளிநடப்பு. டாஸ்மாக் நிறுவன மதுபான ஊழலில் திமுக அரசு ராஜினாமா செய்ய வேண்டும் என எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி வலியுறுத்தல். டாஸ்மாகில் மிகப்பெரிய முறைகேடு நடந்துள்ளதாக அமலாக்கத்துறை கூறியுள்ளதை திசை திருப்பவே இந்திய ரூபாய் சின்னம் புறக்கணிப்பு. மாநிலத்தில் நடைபெறும் ஊழலை மறைக்க திமுக அரசு நாடகம் நடத்துவதாக பாஜக எம்எல்ஏ வானதி சீனிவாசன் குற்றச்சாட்டு. டாஸ்மாக் பணி நியமனம், போக்குவரத்து தொடர்பான ஒப்பந்தங்களில் எந்த முறைகேடும் நடைபெறவில்லை. மத்திய அரசு அமலாக்கத்துறையை ஏவிவிட்டுள்ளதாக அமைச்சர் செந்தில் பாலாஜி பேட்டி. 2010 ஆண்டு மத்தியில் ஆளும் காங்கிரஸ் கூட்டணியில் இருந்தபோது ரூபாய் சின்னத்துக்கு திமுக ஏன் எதிர்ப்பு தெரிவிக்கவில்லை? திமுக ஒரு தமிழக இளைஞரின் படைப்பையும் முற்றிலும் தவிர்ப்பதாக மத்திய நிதி அமைச்சர் நிர்மலா சீதாராமன் விமர்சனம். இந்திய ஜனநாயக கட்சியின் மாநில பொதுக்குழு கூட்டம் நாளை செங்கல்பட்டு மாவட்டத்தில் நடைபெறுகிறது. ஐஜேகே நிறுவனர் டாக்டர் பாரிவேந்தர் மற்றும் தலைவர் ரவி பச்சமுத்து ஆகியோர் பங்கேற்கின்றனர். முஸ்லிம்கள் தொழுகைக்கு பிறகு ஒருவரை ஒருவர் அரவணைப்பது போலத்தான் ஹோலி பண்டிகையும் உள்ளது. ஹோலி வண்ணங்களில் சிக்கல் இருப்போர் கதவுகளை மூடுவதற்கு பதிலாக நாட்டை விட்டு வெளியேறலாம் என உத்தரப்பிரதேச அமைச்சர் நிஷாத் சர்ச்சை பேச்சு. ஆபரண தங்கத்தின் விலை சவரனுக்கு 880 ரூபாய் உயர்ந்தது. 1 கிராம் 110 ரூபாய் உயர்ந்து புதிய உச்சத்தை தொட்டது. பலுசிஸ்தானில் நடந்த ஜாபர் எக்ஸ்பிரஸ் ரயில் கடத்தலுக்கு இந்தியாவின் ஆதரவு இருக்கலாம் என பாகிஸ்தான் குற்றச்சாட்டு. பயங்கரவாதத்தின் மையம் எங்கே இருக்கிறது என்பதை உலகம் அறியும் என இந்தியா பதிலடி. 30 நாட்கள் போர் நிறுத்தம் என்ற அமெரிக்காவின் பரிந்துரையை ஏற்பதாக ரஷ்யா அறிவிப்பு. அதற்கு முன்னர் களைய வேண்டிய சில பிரச்சினைகளை பட்டியலிட்டார் ரஷ்ய அதிபர் விளாடிமிர் புதின்.